இந்த உலகத்தில் எல்லாருமே நிறைய ப்ராப்ளம்ஸோடு இருக்கிறோம். ஆனால் அதில் ஒரு சில பேர் இந்த ப்ராப்ளத்திலேருந்து வெளியே வரதுக்கு ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு சொல்லி நம்மக்கிட்ட நிறைய பேர் கேட்டிருக்கலாம். நம்மளும் இது பண்ணுங்கள் அதை பண்ணுங்கள், ஸோ இது நீங்கள் செஞ்சிங்கன்னா அந்த ப்ராப்ளத்துலேருந்து ஈஸியாக வெளியே வரலாம் அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய பேருக்கு ஆறுதல் சொல்லியிருக்கோம். ஆனால் நமக்கு ஒரு பிரச்சனை வந்தால் நம்ம யார்கிட்ட போய் கேட்குறது? எனக்கு இது எது பண்ணணும் எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி நம்ம யார்கிட்டையும் கேட்க முடியாது. ஸோ அப்படி இருக்கிற நமக்கு வேதவசனம் அழகாக ஒன்று சொல்லியிருக்கு. எந்த உபத்திரவத்தாகிலும் அகப்படுகிறவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் செய்ய திராணியுள்ளவர்களாக இருக்கும்படி எங்களுக்கு வரும் சகல உபத்திரங்களிலேயும் அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். வேதத்தின்படி நம்ம பார்க்கும்போது நமக்கு ஆறுதல் சொல்ல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருக்கிறார். ஸோ நம்ம நிறைய பேருக்கு ஆறுதல் சொல்லியிருக்கலாம், நீங்கள் கவலைப்படாதீங்க, நீங்கள் பலப்படுங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் நம்மை பலப்படுத்துறதுக்கு, நம்மை ஆறுதல் சொல்கிறதுக்கு யாருமே இல்லாமல் நம்ம நிறைய நேரம் தவிர்த்திருக்கலாம். நம்ம பிரச்சனையில் இருக்கும்போது நம்மை பலப்படுத்துறதுக்கு ஆண்டவருடைய வார்த்தை இருக்கிறது, ஆண்டவர் இருக்கிறார். ஸோ ஆண்டவருக்குள்ளாகவே நாம் இருப்போம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார்.